பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே. என்னை ஆட்கொண்டு வழிநடத்த சச்சிதானந்த சத்குருமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோவிலோடு நமஸ்காரம். அன்பான பக்தர்களே, இன்று குருவாரம் வியாழக்கிழமை, மிக முக்கியமான ஒரு நாள். அதாவது அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்கே உலகு அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள். அப்போ இந்த உலகத்தில் பாருங்கள், ஆதி சக்தி ஒன்று. உலகத்தில் எல்லாத்தையும் ஒரு ஆதி சக்தி ஒன்று இயங்குது. அதுக்கு கடவுள் அப்படின்னு சொல்லி ஏன் பேர் வச்சாங்கன்னு சொன்னால், அண்டத்தில் ஆதி சக்தியாகவும் பிண்டத்தில் ஆத்ம சக்தியாகவும் இருக்கிற அந்த ஆன்மா மனதை கடந்து தான் உணர்வாக இருக்கிறார். அப்போ மனதை கடந்து நாங்கள் கர்மாக்களை மனத்தை கடந்து உள்ளுக்குள்ளே போய் நம்ம பார்த்தனால கடந்து நாங்கள் பாருங்கள், இப்போல்லாம் நாங்கள்லாம் பல பிறவிகளில் பிறந்து அதில் நல்ல கர்மா தீய கர்மாண்டா செயல். இந்த பூமியில் பாருங்கள், கர்மா தான் தீர்மானிக்கிறது. கர்ம பூமி. நாங்கள் நல்ல கர்மா செயல் செய்தாலும் இதில் நாங்கள் அனுபவிக்கணும், தீயது செய்தாலும் இதில் அனுபவிக்கணும். அப்போ இங்கே அனுபவிக்கிறதுக்கு எங்களுக்கு இந்த சரீரம் இறைவன் கொடுத்திருக்கிற அந்த ஆதிசக்தி ஐம்பொறிகள் மூலம் மனதை கொண்டு கடவுள்கிட்ட கடந்து நம்ம அவரை கண்டமே. ஆதிசக்தி அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்கே உலகு. அப்போ இந்த உலகத்தில் இயக்கிற ஆதிசக்தி அண்டத்தில் ஆதிசக்தியாகவும் பிண்டத்தில் ஆத்மசக்தியாக. அப்போ ஆன்மா உணர்வுமயமான அறிவுமயமான ஒரு மகாசக்தி. உணர்வுமயமான அறிவுமயமான ஒரு பெரிய சக்தி. அவரை பாருங்கள், அவருக்கு பேர் தான் கடவுள். அவர் கடந்து நாங்கள் பார்த்த பல பிறவிகளில் செய்த கர்மாக்கள். இப்போ நீங்கள்லாம் வந்திருக்கீங்க, ஏதோ ஒரு கர்மாவால் நாங்கள் வந்திருக்கீங்க. அது எங்களோட மனத்தில் எங்களை இப்போ ஐம்பொறிகளை கொண்டு இந்த உலகத்தில் கடமையாற்றையும் விடுதில்லை, கடவுளை கும்பிடையும் விடுதில்லை. ஒன்றுக்கும் பாருங்கள், எங்களுக்கு அன்றான்ற கடமைகள் என்னென்னு இருக்கு. இரவைக்கு பாருங்கள், நாங்கள் வேலையெல்லாம் செய்து முடிச்சு நாங்கள் நித்திர கொள்ளணும். நல்லா ஒரு டைமுக்கு பாருங்கள், நம்ம ஒரு டைம் பசிக்கக்குள்ளே நாங்கள் சாப்பிடணும். மற்ற கடமைகள் சகல எல்லாத்தையும் செய்ய போகல, கோயிலுக்குள்ளே போகணும், திருமணத்துக்கு போகல போகணும், குடும்பம்னு சொல்லி நாங்கள் சேர்ந்த குடும்பத்தோட பல விடயங்களை நாங்கள் பகிரணும். அப்படி இப்படி எல்லா விஷயங்களையும் நாங்கள் செய்யும் போது மனத்தை கொண்டு செய்யும் போது இந்த மனம் பாருங்கள் எதுக்கும் தடை வராமல் இருக்கணும். அப்போ தடை வராமல் இருக்கிற இப்போ தடையாரிக்கு என்ன அப்படின்ட்டு பார்த்தா அதுதான் கர்மா. அப்படின்ற கர்மான்டா நாங்கள் இந்த உலகத்தில் பாருங்கள் அளவுக்கு அதிகமாக ஆசை பற்று பாசங்கள் மூலம் நல்லம் அப்படின்னு சொல்லி நாங்கள் செய்த கர்மாக்களை பாருங்கள் எண்ணம் சொல் செயல். அப்போ எண்ணி நாம் பாருங்கள் செயல்படுத்தின அந்த எண்ணங்கள் பதிக்கப்பட்டு சித்த மனத்தில் இருக்குது. அப்போ இருக்கிறதால பாருங்கள் அது எங்களை என்ன செய்யுது. இப்போ நீங்கள் சும்மா இருக்கும்போது பாருங்கள் என்னென்றான ஒரு ஞாபகம் வரணும்னா சித்த மனத்திலேருந்து வருது, உள்ளுக்குள்ளே இருந்து வருது. வெளியில் கதைக்கும் போது பாருங்கள், வெளியில் கடமையாற்றும் போது அது வராது. அதை எப்படி வரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பாருங்கள், ஒரு விஷயத்தை திங்க் பண்ணி எண்ணி வந்த உடனே உங்களுக்கு நித்திர உள்ள விடுதில்லை. கண்ணை மூடனாடினா உள்மனம் நித்திர உள்ள விடுதில்லை. கண்ணை மூடனா வெளி ஆள் ஆஃப் ஆகுது. இந்த கதைக்கிற மனம் ஆஃப் ஆகினோடனே உள்ளுக்குள்ளறியால் நித்திர உள்ள விடுதில்லை. இதையால் பாருங்கள் இந்த மனம் பாருங்கள் கூட பவராயித்தண்டா. உள்ளுக்குள்ளறிய அந்த சிந்தனை இரவில் நித்திர உள்ள முடியாத அந்த சிந்தனை நாங்கள் திங்க் பண்ணி கூட ஆகுனா வெளியிலையும் கர்மம் மாற்ற முடியாது. இப்போ என்னட்ட பாருங்கள், பெரிய பெரியாக்கள் சந்திக்கிறவர்கள் என்றால் அவர்கள் உள்ளுக்குள்ளே பாருங்கள் கடமையாற்ற விடாத நித்திர உள்ள விடாது. என்ன ஒரு பெரிய ஒரு விஷயத்தை அவங்க திங்க் பண்ணி வரக்குள்ள அவருக்கு பாருங்கள் என்ன அவங்களுக்கு உள்ளுக்குள்ளறிய மனம் நித்திர உள்ள விடுதில்லை. நித்திர உள்ளாட்டி என்னையும் ரீசார்ஜ் காணாது. அப்போ நாளைக்கு வேலைக்கு போயிடலாம். ஏன்னா நம்ம இயற்கையாக கடவுள் படையிலாண்டா இரவையில் நீங்கள் பாருங்கள் என்ன 9 மணி 9:10 நாங்கள் நித்திர கொண்டு பாருங்கள். காலையில் அதிகாலை எழும்பக்குள்ளே பாருங்கள் கண்ணெல்லாம் எரியப்பட உஷாராக எழும்புற முடியும்னா எங்களுக்கு ரீசார்ஜ் ஃபுல்லாக நித்திர எங்களுக்கு காணும். அப்போ வேலை செய்தாக்கள் பாருங்கள் கூட நித்திர வேணும் அப்படின்னு சொன்னால் ரீசார்ஜ் மிச்ச நேரத்துக்கு கூட எழுப்புவாங்க. நோய்க்காரர்களுக்கு இன்னும் கூட வேணும். ஏன்னா அவங்களுக்கு ரீசார்ஜ் வேணும். நோய் கூட
தாக்கம் வரதால் அவங்க ரீசார்ஜ் பண்ணால் தான் நோயை பாருங்கள் என்ன வெளியே போக்காட்டலாம். அது மாதிரி குழந்தை பிள்ளைகளுக்கு பாருங்கள் நித்திரை கூட வேணும்னா அவங்களை வளர்ச்சிக்கு நித்திரை கூட வேணும் ஏன்னா ரீசார்ஜ். அப்போ சார்ஜ் இருந்தால் தான் வளர்ச்சி வரும். அப்போ இந்த சார்ஜ் காணாது. அப்போ நம்ம தியானம் பண்ணுறோம்னா ரீசார்ஜ் பண்ணுறோம். நினச்சி பாருங்கள் என்ன நம்ம சார்ஜ் காணா சக்தி காணா. அதனால் பாருங்கள் எங்களுக்கு அப்போ மனத்தை கடந்து இந்த மனதில் நீங்கள் எதிர்மறையான சிந்தனை பாருங்கள் எங்களுக்கு ஒரு பக்கம் வேலை செய்ய முடியாது. நீங்கள் வந்துருக்கீங்க எல்லோரும் அடியணும். அப்படி தான் என் குருநாதர்கிட்ட போனேன். அப்படி போகும்போது பாருங்கள் அதை கடக்கிறதுக்கு என்னையும் இன்னொரு பக்கம் நான் கவனிக்கணும். அப்படின்னா நம்ம சித்தர்கள் யோகிகள் ஞானிகளே என்னை ஆட்கொண்டு வழி நடத்தி ஞான குரு பகவான் காயத்ரி சித்தர் முருகேஸ்வரனுடைய குருநாதர் எனக்கு அப்படியே காட்டி தந்தார். இதை தான் எல்லாரும் காட்டி தந்தாங்க. அர்ச்சுனரை காட்டி கொடுத்தாரு. இன்னொரு விஷயம் உள்ளுக்குள்ளே இருக்குது அப்படின்னு காட்டி தந்தார். இன்னொரு விஷயம் நான் உள்ளுக்குள்ளே இல்லாமல் இருந்தால் மனதை கடந்து இன்னொரு விஷயத்தை கவனிக்கும் போது தலைமையில் வளர்ற தெரியாது, நகம் வளர்ற தெரியாது. புண்ணிய ரட்னம் நீ கவனிச்சு வரக்குள்ள உன்னுடைய கர்மாக்கள் சித்தத்தினுடைய கர்மாக்கள் பலம் குறைஞ்சி போகும். அப்போ கர்மத்தில் பலனை குறையும். இப்போ நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு வாரத்துக்கு இருந்தால் இப்போ நீங்கள் வந்து போனால் நல்லா தியானம் பண்ணாமல் இடைக்கிட வந்து போனால் கொஞ்சம் கர்மத்தில் பலத்தை குறையும். ஆனால் கர்மம் உங்களை பாருங்கள் என்ன செய்யும். ஆனால் விடாமல் பாருங்கள் நாங்கள் போகிற நாளும் காலையில் ஒரே டைமுக்கு பின்னேறும் டைமுக்கு பாருங்கள் போனதுக்கு முதல் பாருங்கள் நிறைய க்ரௌட் வந்தது. இன்னும் கொஞ்ச நாளில் பாருங்கள் சரியான க்ரௌட் வரும். இடம் இல்லாமல் இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் போக இன்னும் 26, 27, 28 போக க்ரௌட் என்ன அழுத்தங்கள் கூடும் வெளி பக்கத்தில். இன்றைக்கு பாருங்கள் நாங்கள் அரபு நாட்டுகளில் இன்றைக்கு பாருங்கள் அவங்க எண்ணி பார்க்கல. அவங்க என்ன அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முகு இந்த ஆதிசக்தியோட தொடர்பு கொண்டு வாழ்ந்திருந்தால் பாருங்கள் சிக்கல் வந்துருக்காது. இப்போ நாங்கள் பாருங்கள் உள்ளுக்குள்ளே இருக்காங்க, கீழே இருக்கிறாங்க, வெளியிலெல்லாம் பாருங்கள் தாக்கங்கள் வருது. என்ன செய்யுது கூட்டு கர்மா. என்னன்னு சொன்னால் எல்லாரும் சித்தத்தில் இருக்க கர்மா எல்லாம் கூட்டு கர்மா வந்து ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை கொடுக்கும். இயற்கையை மதிக்காதனால இயற்கையை சார்ந்து போகாதனால ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை கொடுக்கக்குள்ள பாருங்கள் கீழே இருந்த என்னத்தை நினைப்போம் நாங்கள் கடைசியாக இப்போ என்னத்தை நினைப்போம் ஆதிசக்தி. எல்லாரும் அவங்க கடவுளை நினைப்பாங்க அந்த ஆதிசக்தி. அப்போ அந்த ஆதிசக்தி தான் பாருங்கள். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ நாங்கள் ஒரு மையப்பகுதியில் இருந்து ஒரு வட்டம் வரையும் போது ஒரு மையத்தோட பாருங்கள் இதை ஆதிசக்தியை எடுத்துக்கொண்டால் இந்த மையப்பகுதியோட தொடர்பு கொண்டு வட்டம் வரையும் போது 4 பக்கமும் சமனாரிக்கும். இந்த மையப்பகுதியோட தொடர்பு கொள்ளாமல் வட்டம் வரைஞ்சி பழகிட்டு கொண்டு வளைஞ்சால் வட்டம் பார்க்க வட்டமாக இருக்கும். 4 பக்கம் சமனாரிக்காது. ஒரு மாடு வச்சிருக்கிறவர்களுக்கு 5 அறிவு மாட்டுக்கு எத்தனை அறிவு? 5 அறிவு. 5 அறிவு பாருங்கள். இந்த மாட்டை வெளியில் விட்டால் அதுக்கு பாருங்கள் பகுத்தறிவர் பாருங்கள் என்ன லோன் எடுத்து வெள்ளாமை செய்தவர் வயல் செய்வதர் அப்படி ஒன்று தெரியாது. அப்போ என்ன செய்யும் பாருங்கள் அது போய் மேய்ஞ்ச உடனே என்ன செய்யும் அதுக்கும் அடியுளும் அதை வச்சடிக்க ஆளுக்கும் அடியுளும். அது மாதிரி பாருங்கள் அதை பாருங்கள் 6 அறிவு படைத்தவர் கட்டுறார். 6 அறிவில் கட்டுப்படுது. 6 அறிவால் ஒரு ஆள் வந்து கட்டி விடுறாரு. கட்டி விட்ட உடனே 4 பக்கமும் பாருங்கள் மேய்வாரு அங்கே போக மாட்டார். அது மாதிரி பாருங்கள் மனிதனுக்குள்ள பாருங்கள் 5 அறிவு பாருங்கள் வெளியில் கொண்டு போய் அவனை போய் கஷ்டப்படுது. 6வது பகுத்தறிவோட தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னா சித்தர்கள். அப்போ 6வதோட பகுத்தறிவுல நாங்கள் தொடர்பு கொள்ள இந்த சித்தத்தில் இருக்க கர்மா விடுதலை அதை கடந்து நீ தொடர்பு கொள்ளும் அப்படின்னு சொல்லி இப்போ இதோட தொடர்பு கொள்ளும் பாருங்க என்னென்ன 5 பக்கம் நாங்கள் எல்லா பக்கமும் போய் வேலை செய்வோம். 5 பார்த்து எல்லாம் செய்வோம். ஆனால் எங்களுக்கு அதிர பக்கம் மனம் போன போக்கெல்லாம் போக மாட்டோம். என்ன இந்த மனம் பாருங்க உள்முகமாக போகிறாரு. உள்முகமாக போகக்குள்ள என்ன செய்யும்? இப்போ நம்ம மனிதன் பாருங்க யாரோட பழகுறானோ எந்த சூழலில் பாருங்க இருக்கானோ என்ன சாப்பிட்றானோ பாருங்க என்ன டேஸ்ட்டாக சாப்பிட்றானோ எதோட கூட பழகுறானோ மனதில் அந்த தன்மை பண்பு உண்டாகும். ஒரு பழக்கம் இந்த ஊரில் இருக்காங்களே இன்ன பழக்கம், இந்த ஊரில் இருக்க இன்ன பழக்கம், இன்ன ஆளுங்கன்னு சொல்லுவாங்க. அது பிடிப்பாரு உண்டாகி பழக்கமாகி குணமாக மாறும். குணமாக மாறணும்னு சொல்லுவாங்க. இவருக்கு இந்த குணம், இந்த ஆக்களுக்கு இந்த குணம் தான் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஊரில் ஒரு பானையில் ஒரு சோறு எடுத்தால் பதம் பார்க்குற மாதிரி ஒரு ஊருக்குள்ளே ஒரு ஆளை கண்டுபிடிச்சா இந்த ஊருக்குள்ளே என்ன அவர் கூட கதைக்கிறாருன்னு பார்த்தா எது கூட இருக்குன்ட்டு கண்டுபிடிக்கலாம் ஒரு மனிதன். அதனால தான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி நோய் வரும். அப்போ நாங்கள் பாருங்கள் என்ன செய்யும்? அப்போ ஒவ்வொரு இதுகளும் கூட்டு கர்மான்னு சொன்னால் என்ன எல்லாரும் சேர்ந்த கர்மா எல்லாம் எங்களுக்கு கூடியனே ஒரு தாக்கத்தை உண்டாக்குறாரு. அப்போ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பாருங்கள் ஒரு கூட்டு பாருங்கள் ஒரு இதொன்று பண்ணும்போது என்ன செய்யும்ன்றா அது பெரிய ஒரு சக்தி ஒன்றை உண்டாக்கும். எங்களுக்குள்ள எல்லா சக்திகளும் சேர்ந்து பெரிய ஒரு விஷயத்தை உண்டாகும். அப்போ இந்த 5 மாட்டில் பாருங்கள் 5 சாமான் வந்து ஒரு 6வது அறிவில் கட்டப்படும் போது அந்த 5 அறிவு ஒரே சுத்தத்தில் இருக்கிற மாதிரி இந்த 6வது பாருங்கள் மனத்தை கொண்டு வாழ்கிற மனிதனுடைய மனத்தை உள்முகமாக அவரோட தொடர்பு கொள்ளும் போது என்னையும் இந்த மனத்தில் நான் சொல்கிறேன் ஒரே பக்கம் பழகக்குள்ள என்னையும் அந்த பழக்கம் வரமாய் உள்ளுக்குள்ள இருக்க கடவுள்ற பழக்கமாக என்ன குணம் இந்த மனத்தில் முக்காவாசி வரும்போது என்ன செய்கிறாரு? அவர் கடக்கிறாரு.
எப்படி செய்கிறாரு? அவர் கடந்து யாரோட போகிறாரு? அந்த உள்ளுக்குள்ள இருக்க ஆன்மாவோட அப்படியே பாருங்கள், மனமற்ற நிலை இரண்டரை கலக்கும் போது பாருங்கள் பேரானந்தமாக இருக்கிறார். அதான் ஜீவ பிரம்மாக்கிய நிலை. இந்த மனமற்ற நிலை, இந்த மனம் பாருங்கள் இதோட சேர்ந்துருவார். இப்போ நீங்கள் ஒரு ஆளோட சேர்ந்தோடனே பாருங்கள், அவரோட போய் சேர்ந்தோடனே பாருங்கள், ஒரு சந்தோஷமானவரோட சேர்ந்தோடனே நீங்கள் அவரோட சேர்ந்தோடனே அவரோட அப்புறம் ஐக்கியமாகுள்ள என்ன செய்யும்? அது என்னத்துக்கு பாருங்கள், இரு மனங்கள் ஒரு மனமாயும் போது திருமணம். இரு மனங்கள் ஒரே சிந்தனையாக இருக்கும் போது பாருங்கள், நாங்கள் திருமணம் பண்ணக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கும். பிறகு பாருங்கள், இரு மனங்கள் ஒரு மனமாக ஒரே சிந்தனை எண்ணும் போது மனத்தை என்ன கண்டுபிடிக்கணும்? அப்படி எண்ணங்களை வச்சு. அப்போ இரு மனங்கள் ஒரு மனமாகும் போது திருமணம் நடக்குது. ஈஸ்வரப்பட்ட சொல்லியார். அப்போ இரு மனங்களும் பாருங்கள் ஒரே சிந்தனையை வச்சுருக்காங்க. ஒரே சிந்தனை அறியும் போது என்னையும் ஒரே சிந்தனையை சந்தோஷமாக இருக்கும். பிறகு கொஞ்ச நாளே சேரும்போது பாருங்கள் என்ன, நீங்கள் கொஞ்ச நாளில் பாருங்கள் ஒரு ஆள் வேலைக்கு போகிறதுக்கு பாருங்கள் கடவுளே பிள்ளையாரே முருகா உனக்கு அது அப்படின்னு சொல்லி கடிதம் பாருங்கள் அடியிலும் பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு பாருங்கள் நம்ம வேலைக்கு சேர்றோம். பிறகு கொஞ்ச நாள்லேயே பாருங்கள் விருப்பம் இல்லாமல் வரும். இல்லாட்டி எங்களுக்கு பக்கத்தில் போட்டுத்தாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். நல்லா யூஸ் பண்ணுறது தான் மனம். அப்படி தான் மனம் செய்யுது. இல்லாட்டி சம்பளம் காணா எனக்கு அப்படி ஒன்றும் இல்லாத இருக்கக்குள்ள நம்ம நேற்று கடலாம் வச்சு தேங்காய் எல்லாம் உடைச்சி ஒரு மாதிரியாக போய் அப்ளிகேஷன் எல்லாம் போட்டு எடுத்தேன். அப்படி செய்யும். அப்போ இரு மனங்கள் பாருங்கள் ஒரு மனம் ஆகும் போது பாருங்கள் திருமணம் சந்தோஷமாக இருக்கும். பிறகு இரு மனமாயிரு. இவருக்கு ஒரு சிந்தனை அவருக்கு ஒரு இந்த சிந்தனை ரெண்டும் பாருங்கள் என்ன வேற்றுமையாக இருக்கும்போது என்ன பிரச்சனை வருது. இந்த சிந்தனைகள் ரெண்டும் வேற்றுமையாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நாங்கள் ஆதிசக்தியோட தொடர்பு கொண்டோன்னு என்ன அப்படின்னா இந்த சிந்தனை வராதுன்னா என்ன சந்தோஷமாக இருப்போம். இரு மனங்கள் ஒரு மனமாகினாலும் பாருங்கள் என்ன அந்த சிந்தனையா நடுக அன்பாக இருப்போம். என்ற உள்ளுக்குள்ள இருக்கால் அன்பானவர் சிவன் என்ன அன்புமயமானவர். அப்போ உள்ளுக்குள்ள இருக்க ஆன்மா அன்பானவர். என்ன செய்வோம் பாருங்கள், வெளியில் எங்கே போய் ஆஃபீஸில் வேலைஞ்சாலும் அன்பாக இருப்போம். எல்லாரோடய அன்பாக இருக்கும். பரஸ்பரம் நாங்கள் அன்பாக பழகும் போது மகாலட்சுமி அருள் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு என்னையும் நிறைவான வாழ்க்கை, எல்லாத்துலேயும் நிறைவு, குடும்பத்தில் நிறைவு, பிள்ளைகள்கிட்ட நிறைவு, காரியாலயத்தில் நிறைவு, கோயிலுக்கு போன நிறைவு, எல்லாத்துலேயும் நிறைவு. எல்லாத்துலேயும் நெகட்டிவான எண்ணங்களை நாங்கள் எடுக்கிறதுக்கு மனம் போகாது. ஏனண்டா இப்போ அவர் எங்கே எடுத்திருக்காரு? கடந்து உள்ளுக்குள்ளறிக்க ஆள்ற மனம் எங்கேயே நீங்கள் தியானம் பண்ணி போக்குள்ள பாருங்கள் என்ன வெயில். ஒரு காலத்தில் பாருங்கள் அடியேன் உங்களை பாருங்கள் அடியேன் பாருங்கள் ஒரு காலத்தில் நித்திரையும் கொள்ளையில் ஒன்றையெல்லாம் கடை யோசனையாக அப்படியே இருந்தது. ஒரு வாழ்க்கை இருக்கையில்லாமல் இருக்கும். அப்போ அப்புறம் எது இருந்தது மனத்தில் கூட இந்த பக்கம் இந்த உலகத்தில் பாருங்கள் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய எனக்கு சுவர் இல்லாத வாழ்க்கை. அப்புறம் இதுக்கு வழி இல்லையா அப்படின்ட்டு நம்ம தேடும் போது பாருங்கள் இந்த பக்கம் வந்தோடனே இப்போ மனம் பாருங்கள் என்னை இரண்டரை காலத்தில் மனம் புள்ள என்னையும் மனமற்ற நிலை பாருங்கள். சில நேரத்தில் நான் தவம் பண்ணும்போது எலும்பையிலாண்டியோன்னா அவரோட சேர்ந்துருவோம். அவரோட சேரும்போது அவரோட குணம். ஒரு மனிதன் பாருங்க எதை நினைக்கிறானோ, எந்த பொருளை நினைக்கிறானோ அந்த பொருளை தன்மை பண்பு நினைக்கப்படும் எல்லாம் உண்டாகும். இப்போ நான் பாருங்க அந்த பொருளோடு நான் காலையில் போகும்போது பாருங்க இந்த மனம் அதோட ஐக்கியமாகும் போது உணர்வு நிலையில் ஆனந்தமாக இருப்போம். இந்த உடம்பு பாருங்க ஒன்றும் தெரியாது, ஆனால் ஆனந்தமாக இருப்போம். எல்லாம் கேட்கும் பாருங்க படாது. இதான் ஜீவ பிரம்மாக்கிய நிலை, என்ன சமாதி நிலை அப்படின்னு சொல்கிறோம். அப்படி அந்த சாகரில் எல்லாம் இது பண்ணோம் அப்படியே இருக்கிற கடவுள் நிலை. அப்போ அந்த நிலை அதோட சேரும்போது அந்த தன்மை வருது. பிறகு நாங்கள் எழும்பி பாருங்கள் மனத்து பக்கம் உலகத்து பக்கம் போது உலகத்து கடமையை ஆற்றும் போது என்னடா இந்த தன்மை என்ன ஆன்ம சக்தி கூட இருக்கிறதால உலகத்தில் எல்லா கடமையும் ஆற்றும் போது எனக்கு என்னென்னா இன்னொரு கடமையை ஆற்றும் போது தடையெல்லாம் இருந்ததெல்லாம் தடையெல்லாம் இல்லாமல் போய் இப்போ பூசை பாருங்கள் 3:45 பாருங்கள் நான் என்ன இங்கே வருவோம் பாருங்கள். உங்களை போல குடும்பம் எல்லாரையும் சந்திக்கிறேன், பல அல்றாக்கள் இது பண்ணுறார்கள், பிரச்சனைகள் எல்லாம் சந்திப்போம் பாருங்க. அப்போ இந்த தன்மையை கொண்டு வரதுக்கு 7 பேரோட சாமி பாருங்க நாங்கள் ஆரம்பிச்ச இந்த காயத்ரிமய வாழ்க்கை வாழ்வதற்கு. அப்படியே பாருங்க இது பண்ணி வந்து 23 வருஷம் கடந்ததை நடினா பாருங்க இந்த காயத்ரிமயம், அதாவது கிருஷ்ணருக்கு தர்மத்தில் நாட்டும் போது என்னென்ன பிரச்சனை வந்து அவ்வளவும் பாருங்க நாங்கள் சோல்வ் பண்ணி தான் இந்த அளவுக்கு வந்துருக்கு. இப்போ பாருங்க உலகம் ஃபுல்லாக இதை பின்பற்றுவாங்க. வரப்போகிற 26 பாருங்க கடைசி கட்ட ஆரம்பத்தில் இருந்து இந்த மார்க் இதை பாருங்க எல்லாரும் பின்பற்றினா இதை பின்பற்றினா தான் பாருங்கள் அழுத்தங்கள்ல இருந்து வெளியே வரலாம். உலகத்துக்கு தெரிய வரப்போகுது. நீங்கள் பெரிய வரப்பிரசாதம் யோசிச்சு பாருங்கள். ஏன்டா நீங்கள் முந்தினவன். அப்போ நாங்கள் பாருங்கள் அப்போ இந்த பக்கம் நாங்கள் போன உடனே என்னை பொறுமை வரும். பொறுமை செய்வோம். யாருக்கு பொறுத்தார் அரசாள் இந்த உள்ளுக்குள்ளறிக்கால் தானே அவருக்கு பாருங்கள் போன உடனே பொறுமை வரும். இந்த பக்கம் போனதால பாருங்கள் டக்குன்னு வார சிந்தனையை பாருங்கள் உடனே என்ன செய்யும், அது சிந்தனை வந்து அழுத்தம் கொடுத்து எங்களை செயல்படுத்துது. ஏன்னா அதுக்கு அடிமையாக இருக்கிறோம். இதுதான் உண்மை.
அப்போ இந்த பக்கம் நீங்கள் போங்கன்னா யாரோட இந்த மனம் சேருதோ அந்த தன்மை பண்பு குணங்கள் ஏற்படுற மாதிரி உள்ளுக்குள்ளரிக்காலோட சரியாக டைமுக்கு நீங்கள் 4 மணிக்கு பாருங்கள் உள்ளுக்குள்ளே போவோம், அவரோட தொடர்பு கொள்ளும், பாருங்க என்ன பின்னேரம் தொடர்பு கொள்வோம். எங்களுக்கு கூட சிக்கல் இருந்தேன்டா 3 நேரம் நாங்கள் செய்வோம், சிக்கல் குறைஞ்ச நான் 3 நேரம் விளையாடி 2 நேரம் பண்ணுவோம். இப்படி நம்ம ஒரு ஆளோட கவனிக்க என்ன செய்யும்? முக்கியம் யாரோட கவனிக்கணும்? ஆதிசக்தி. அவருக்கு மட்டும்தான் எங்களை கடைசி மட்டும் காப்பாற்றுவார். மற்ற இந்த உலகத்தில் நீங்கள் எல்லாரும் காதலை இப்போ திடீர்னு அங்கே சிக்கல் வரக்குள்ள பாருங்க, அவங்க பொருளோ காரோ கோடீஸ்வரன் இல்லை அது இது ஒன்றும் இல்லை, பக்கத்தில் எங்களையும் பார்க்கணும், தங்க காப்பாற்றணும்னு சொல்லுவாங்க. ரெண்டு தான் ஓடிக்கொண்டு இருக்கணும் கடைசி நேரம் எல்லாருக்கும் தங்கள் மட்டும். அப்போ யாரு காப்பாற்றுறாரு? உள்ளுக்குள்ளரிக்கால் காப்பாற்றணும்டா. கனவு நிலை, விழிப்பு நிலை, உறக்கல், இது 3 நிலையில் இருக்கு எங்களை காப்பாற்றுறவர். அவரோட நாங்கள் தொடர்பு கொண்டு வாழ்றதுக்கு எங்கள் சித்த புருஷர்கள், யோகிகள், ஞானிகள், மகான்கள், அவதார புருஷர்கள் என்னை ஆட்கொண்டு வழி நடத்தும் ஞானகுரு பகவான் பாருங்க. காயத்ரி சித்தர் முருகேசுவாமி அவர்கள் பாருங்க பல அவதாரங்களை பண்ண பகவான், பல அவதாரங்களை பண்ணின பகவான் பாருங்க. இப்பூமியில் பாருங்க கிருஷ்ண பரமாத்மா இப்பூமியில் பாருங்க காயத்ரி சித்தர் அவதாரம் பண்ணி பாருங்க மண் உலகத்தில் இது படைப்பின் ரகசியம் என்ன, எப்படி இருக்கு, இந்த மனம் என்ன, உணர்வு என்ன, புலங்கள் என்ன, எப்படி நம்ம பாருங்க இயற்கை நடக்குது, அப்படி எல்லாத்தையும் பாருங்க அப்பு வேற ஆணி வேற அப்படியே பாருங்க மனமும் வந்து அடியே கொடுத்து பாருங்க அவர் பாருங்க அவர் மூலம் பாருங்க இந்த உலகத்துக்கு பாருங்க தர்மத்தில் நாட்ட வழிகாட்டுறாங்க. இவ்வளோ பெரிய விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போ இப்படி ஒரு விஷயத்தை பாருங்க உலகத்தில் பல்லாயிரக்கணக்கில் லட்சக்கணக்கான ஆக்கள் இருக்கும்போது இப்புண்ணிய பூமியில் வந்து பாருங்க இந்த பூமியில் வந்து தான் பாருங்க அவர் என்ன செய்தார்? நம்மளுக்கு கிடைச்சிருக்கணும்னா இது பெரிய பெரும் பாக்கியன். வையத்துள் வாழ்பவர்கள் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்பட்ட இதுதான் வையத்துள். இனி வாழ்றா இப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் வையத்தில் நீ வாழலாம் அப்படின்னு வரப்போகிற பாருங்க நீங்கள் ஆண்டுகளில் நீங்கள் பாருங்க கட்டாயம் பார்ப்பீங்க. இந்த யுகத்தில் யோசிச்சு பாருங்க, வையத்துள் வாழ்பவர்கள் வானுரையும் தெய்வத்தின் 47 மட்டும்தான் அப்படி உபதேசம் பண்ணும். யோசிச்சு பாருங்க 35 எல்லாம் பாருங்க எல்லா உலக நாடுகள் ஃபுல்லாக 32 கடைசி பகுதியிலே அமைதியாயிரும், 36 ஃபுல்லாக அமைதியாயிரும். அதுக்கு பிறகு பாருங்க எல்லாம் பாருங்க காயத்ரி மந்திரம் சொல்லி பாருங்க அவங்க என்ன தர்மத்தை கடைப்பிடிச்சி பாருங்க என்ன இந்த கூட்டு கர்மாதான் இப்படி செய்தோடு நல்ல செயல்கள் நல்ல கர்மாக்களை செய்யக்கூடிய தன்மை உலகத்தில் ஏற்படும் காலம் வெகு விரைவில் எல்லாம் மிச்சம் நெருங்கிட்டு பாருங்க. என்னோட சொன்னால் ஆரம்பம் இப்போ ஆரம்பிச்சுட்டு நிலை வச்சு பாருங்க. இப்போ தெரியுது பாருங்க இப்போ எல்லா இடங்களும் பொருளாதாரங்கள் அது இதெல்லாம் பாருங்க வரதுக்கு காரணம் என்ன அப்படின்ட்டு இப்போ உங்களுக்கு கண்கூடா பாருங்க இந்த செய்திகளை பாருங்க ஆரம்பித்து விட்டு பாருங்க வாழ்க்கையில் இன்றைய ஆன்மீகத்துக்கு அப்படியே பாருங்க என்ன ஆதிசக்தியோட தொடர்பு கொண்டு தர்மத்தின்படி வாழுங்கன்றதுக்கு ஆரம்பிச்சுட்டார் கடவுள். நல்லா யோசிச்சு பாருங்க. இது யோசிச்சு பாருங்க. அப்படி பாருங்க எங்களுக்கு வழிகாட்டும். அடிக்கடி எங்களுக்கு துன்பங்கள் வேதனை வாரன்னு சொன்ன என்ன எங்களுக்கு அறிவுறுத்துறாரு பாருங்க. வரப்போகிற பாருங்க வேதனைகள்லேருந்து வெளியே வாரத்துக்கு, இந்த வேதனையிலேருந்து வெளியே வாரத்துக்கு நீ இங்கே போய் பாருங்க தவம் பண்ணி வெளியே வந்து பாருங்க நீ வரப்போகிறதெல்லாம் ஹேண்டில் பண்ணி ஞானத்தோட வாழு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வழிகாட்டியார். ஒரு சின்ன கதை பாருங்க. ஒரு மான் வந்து அப்படியே பாருங்க மேய்ஞ்சு கொண்டிருக்கும் போது ஒரு சிங்கம் அதை பிடிக்கிறதுக்கு பதுங்குறாரு. அப்படி ஓடுறதுக்கு அவர் இங்கால பார்க்கும்போது பாருங்க ஒரு வேடன் அப்படியே பாருங்க அதை குறி வைக்கிறார். அங்கால அவர் பார்க்கக்குள்ள பாருங்க ஓடலான்னு பார்த்தோன்னா அங்கால ஆறு தண்ணி ஓடனால் வேடன் பிடிச்சிருவார். இங்கால பாருங்க காட்டு பகுதியை அவர் பார்க்கும்போது பாருங்க பத்தி எரியுது காடு. இந்த மான் பாருங்க என்னுடைய அப்படியே நின்றுதார் ஓடல். யோசிச்சு பாருங்க என்ன இந்த மான் ஓடல். இதுல இருந்து ஒரு விஷயம் ஒன்று தெரியும் பாருங்க, ஆதிசக்தியோட தொடர்பு கொள்கிறார் அப்படின்ட்டு இதுல கண்டுபிடிக்கலாம். அப்போ உடனே பாருங்க அவர் சலனம் பண்ணையும் இல்லை ஒன்றும் இல்லை பாருங்க அப்படியே பாருங்க என்ன செய்தாரு அவருடைய பாருங்க ஆதிசக்தியோடு அவர் தொடர்பு கொண்ட உடனே பாருங்க பெரிய ஒரு இடி முழக்கம் முழங்கின உடனே பாருங்க இந்த அஸ்திரம் பாருங்க அவர் விட்டுருந்தாரு அம்பு அது அப்படியே ஆட்டின உடனே அவர் பாருங்க அது பறந்து போய் அந்த சிங்கத்தில் பட்டு சிங்கம் விழுந்துச்சு. இடி முழக்கம் மின்னல் வந்து பாருங்க மழை பெய்த உடனே பாருங்க காட்டில் இருக்க எரிவு என்ன தீ அப்படியே அணைஞ்சு விட்டுது. அப்படியே அவர் காட்டுக்கு போய்த்தார். இப்பெல்லாம் யோசிச்சு பாருங்க. இதுதான் நாங்கள் எல்லாம் பாருங்க என்ன பொறுமை சகிப்புத்தன்மையா இருந்தா பாருங்க இவரோட தொடர்பு இருக்கும்போது நாங்கள் வெளியிலிருந்து வர தாக்கத்துக்கு பாருங்க என்ன டென்ஷன் ஆகி நாங்கள் வெளியே போனா அந்த மான் போயிருந்தா என்னையும் அவர் என்ன சிக்கல்ல அப்புறம் மாட்டுப்பட்டிருப்பார். மகாபாரதத்தில் பாருங்க பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சூதாட்டம் நடக்குது. இந்த சூதாட்டத்தில் பாருங்க எல்லாத்தையும் பாருங்க எடுத்துட்டாங்க.
உங்களுக்கு அந்த கதை தெரியும். சூதாட்டத்துக்கு அழைக்கிறான் துரியோதனம் பாருங்க. அப்ப துரியோதனன் அழைச்ச உடனே பாருங்க அவர் சொல்றார் பாருங்க, விவேகத்தால், விவேகம் கூடியவன் துரியோதனன். துரியோதனன் விவேகத்தில் சொல்றான் பாருங்க, சூதாட்டத்தில் நான் ஆட மாட்டேன் அண்ணா, தர்மர்கிட்ட என்னுடைய பாருங்க என்ன மாமா சௌரி தான் ஆடுவார் அப்படின்னு. ஆனா எல்லாத்திலையும் தர்மத்துல பெரிய ஆள் பாருங்க, தர்மத்துல பெரிய ஆளுக்கே பாருங்க கலி பாருங்க மறந்துட்டார். என்ன டென்ஷன் இங்க எல்லாம் பாருங்க நடக்கல. அவர் சொல்லிக்கணும், மருமகனே அந்த தம்பி உன் சார்பா பாருங்க மாமா ஆடுறதால என்னுடைய சார்பா மைத்துனன் கிருஷ்ணன் ஆடுவான் அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன செய்யும், சிக்கல் எல்லாம் வந்துரியாது. இவர் பாருங்க, இவருடைய பாருங்க என்ன கர்மா இதுதான் பாருங்க என்ன செய்த, நல்ல கர்மா தீய கர்மா. தர்மமா இருந்தாலும் அங்க கர்மா பூரும். ஏன்னு சொன்னா எப்படி பூரும் அப்படின்னா அங்க என்ன வீக் பாயிண்ட் இருக்குன்னு பார்க்கும். இதுதான் கர்ம போய் இது இதுல தான் கண்டுபிடிக்கலாம். இதுதான் கர்மா. ஏன்னா கலியுகம் ஆரம்பிச்சுட்டு மகாபாரதம் பண்ண எங்கன்னு பார்த்து கொண்டிருக்கு. கருணைக்குள்ளாலையும் பூரும். யோசிச்சு பாருங்க. ஒரு ஆள் சொன்னார் சாமி, ஒரு ஆள் சொன்னார் பாருங்க, யானை பாருங்க கடவுள் அப்படின்னு சொன்ன உடனே சிஷியன் ரோட்டால் போக்குள்ள யானை மதம் பிடிச்சி வருது அப்படின்னு சொல்லி பாகன் கத்திரிக்கிறான். இவர் பாருங்க என்ன குருநாதர் சொன்னார் யானைக்குள்ள கடவுள் நின்றாரா, அப்படியே அடிச்சு போட்டு குருவிட்ட போய் கேட்டார். அவர் என்ன மதம் பிடிச்சி வந்திருக்கேன்னு சொன்னாதானே, மதம் தான் உனக்கு அடிக்கல கடவுள் அடிக்கல அப்படின்னு சொன்னார். யோசிச்சு பாருங்க. அது மாதிரி தான் நம்ம கேட்கறதுல பாருங்க என்னையும் மதம் பிடிச்சி வந்திருக்கேன். இப்போ மனிதனுக்குள்ள மனு ஈசன், எல்லாரும் ஈசன் அடிக்காரா? யோசிச்சு பாருங்க. என்ன குட்டி போட்ட நாய் மாதிரி பாருங்க என்னை வாழ் ஒரு பக்கம் வாழ விடாம அளவுக்கு என்னை அவரும் வைக்கக்கட்டில் கிடந்து பாருங்க, அவரையும் சாப்பிட மாட்டாரு வெளியிலையும் சாப்பிட மாட்டாருங்கிட்ட என்ன மனு ஈசனா வேலை செய்தாரு. ஈசனா மனித உருவில் நடமாடும் பயங்கர யாரு, பல புறவிகளில் நாங்கள் என்ன மிருகத்தன்மை, மனிதத்தன்மை, தெய்வீகத்தன்மை, மூன்றுருகி. அதான் மாணிக்க வாசகர் புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாயி பல்விருகமாயி பறவையாய் பாம்பாய் பேயாய் கணங்களாய் வல்ல சுராய் முனிவராய் தேவராய் என்ன எல்லா பிறப்பும் புறந்தளத்தை தாவரடா பல புறவிகளில் செய்த பதிவெல்லாம் நீ கர்மம். அதான் விடுதில்லை. நம்ம ஆதிசக்தியும் விடுதில்லை, படுக்கையும் விடுதில்லை, இருக்கையும் விடுதில்லை, சிக்கல் வேலை செய்யும் விடுதில்லை. ஆசையை காட்டி காட்டி பாருங்க கள்ளக்குடி அங்கே கொண்டு வர மாதிரி அப்படியே இங்கே தான் கொண்டு போய் பாருங்க என்ன குடல் வத்தி செத்தானா, என்ன குடல் வத்தி செத்து தான் கொக்கு மாதிரி நாங்கள் ஈரல் வத்தி சாகிற அளவுக்கு பாருங்க இன்னைக்கு நிமித்தம் அப்படின்னு சொன்னால் பாருங்க எவ்வளோ கர்மா கொண்டு இந்த கர்மாவிலேருந்து கொண்டு வரது. இப்படித்தான் பாருங்க தர்மத்திலே பெரியாள் பாருங்க என்ன யாரு தர்மரு, அவரே பாருங்க விடல்ல விதி என்ன பாருங்க என்ன பிரச்சனை எல்லாம் யோசிச்சு பாருங்க. அப்ப அவர் சொல்லல சூதாட்டம் ஆடிக்கொண்டிருக்கு எல்லாம் போது பாருங்க மனைவியை கடைசியா பாருங்க பணயம் வைக்கிறாங்க. எல்லாம் வச்சு பாருங்க, எல்லாம் வச்ச உடனே பாருங்க எழும்புறாங்க எல்லாரும். ஏன்னா இங்க எல்லாம் பலசாலி அர்ஜுனன் பெரிய வில்வித்தை இல்லை, பெரிய ஆள் இங்க பீமை அடிச்சு கொஞ்சம் மூக்கில் பட்டாலே கோமாரால் தூக்கி எறிஞ்சிடுவாரு. எல்லாருக்கும் வரக்குள்ள பாருங்க அங்க தர்மம், அங்க என்ன செய்யுது தர்மம், பொறுமையாயிருங்க அப்படின்னு சொல்லி இந்த தர்மம் தான் அங்கே கடைசியில் பொறுமையாயிரி தம்பி பொறுமையாரி என்றா இந்த நேரத்தில் நீ விழுந்த எழும்புனா இந்த நேரத்தில் அதுதான் எந்த சக்தி கூட கௌரவரோட சக்தி கூட நம்மளே எல்லாரையும் என்ன செய்து கொண்டுரும் முடிச்சு கொண்டுருவார். ரெண்டு ஓட்டு பொறுமையாரு எப்போ எந்த சூழலில் நாங்கள் வாயை விடணும்னு சொல்லிக்க வாயடக்கம் நாவடக்கம் பாருங்க என்ன செய்வீங்க பாருங்க என்ன ஆணவம் கண்மம் மாயை அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க நம்ம என்னத்தால வந்த அப்படின்னு சொல்லி. அப்போ அது மாதிரி பாருங்க பொறுமைன்னு சொல்லி பொறுத்த உடனே பாருங்க 13 ஆண்டுகள் பாருங்க அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வழி கிடைச்சி 13 ஆண்டுகள் ஏன் கிடைச்சேன்னா 13 ஆண்டுகள் இவங்களுக்குரிய கர்மாவை பாருங்க இல்லாமக்கிறது தவம் பண்றது. எங்கள்கிட்ட ஏற்கனவே கர்மா இருந்தனால தான் அங்கே பாருங்க என்ன சூதாட்டத்துக்கு நாங்கள் போக்குள்ள என்ன செய்யுது மாமா ஆடுவார் எங்கட சார்பாண்டு எல்லக்குள்ள மைத்துனன் என்ன கிருஷ்ணன் ஆடுவாண்டேன்னு சொல்லல. என்ன 13 ஆண்டுகள் தவம் பண்ணக்கூடிய கர்மா இருந்து தர்மராக்கள் பாண்டவர்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. மகாபாரதம் படிக்கல சும்மா அர்த்தம் தெரியும். நம்ம 13 ஆண்டுகள் தவம் பண்ணி பாருங்க போன கர்மா இருந்ததுனால தான் இவங்களை பாருங்க அடிமையாக்கி எல்லாத்துக்கும் பாருங்க அடிமையாக்கி வச்சுது. தர்மமா இருந்தாலும் 13 ஆண்டுகள் தவம் பண்ணித்தான் கர்மா போய்தண்டா. 13 ஆண்டுகள் சரியா காட்டுல தவம் பண்ணி
ஊர்லேயும் இல்லை, காட்டில் பாருங்கள். ஒருவர் அங்கே வியாசர் வந்தார் பாருங்க, கிருஷ்ண பரமாத்மா வந்தார், ஆஞ்சநேயர் எல்லாம் வந்து உபதேசம் பண்ணி 13 ஆண்டுகள் தான் அவங்களோட கர்மாம்பனுடைய தர்மத்துக்கு பட்டாபிஷேகம். பல பிறவிகளில் செய்த கர்மாக்கள் போன என்னையும் ஜீவ பிரம்ம ஐக்கிய நிலை தர்மம் சொன்ன ஆன்மா அவரோட பாருங்க பட்டாபிஷேகம் நடந்துட்டா என்னையும் அவர் பரமாத்மா ஆயிடுவார். அதான் ஈசனாம் ஞானி இருக்கும் உடந்தனில் இருப்பதே முக்தி. ஒரு ஞானி இருக்கிறவிடத்தை நாம் இருந்தோடனே பாருங்க பறந்து சுற்றுவட்டம். இந்த கோயிலெல்லாம் கோபுரம் என்னத்துக்கு பெருசாக கட்டிக்காங்க உயரமா. இந்த எவ்வளோ கோயிலத்தில் பாருங்க உயரமாக இருந்தோடனே இந்த இடிமின்னல் தாக்குற ஒரு சக்தி ஒன்றை வச்சிருக்காங்க பாருங்க. அப்படி இடிமின்னல் தாக்குற கோபுரத்தில் இந்த பாருங்க இந்த கோயிலை வளைச்சிருக்க 400 மீட்டர் சுற்றுவட்டத்துக்குள்ள ஊரில் இருக்க பாருங்க. ஒரு உதாரணத்துக்கு சின்ன உதாரணம் உண்டு. அந்த ஏரியாவில் இருக்க எல்லாத்துக்கும் இடி விழாமல் பாருங்க அந்த சக்தி பாதுகாத்து கொள்ளும். அதுக்கு தான் கோயிலில் வச்சிருக்காங்க. அது மாதிரி ஈசனாம் ஞானி இருக்குமிடந்தனில் இருப்பதே முக்தி. என்னுடைய குருநாதர் கீழே நான் இருந்த பாருங்க அவருடைய அலைப்பட்டு. ஏனண்டா எந்த பொருளுக்கிட்ட இருந்தாலும் அந்த பொருளை தன்மை பண்பு குணங்கள் எங்களுக்கு தெரியாம மனதில் ஏற்படும். ஈசனாம் ஞானி இருக்குமிடந்தனில் இருப்பதே முக்தி என்று சொன்னா அந்த ஈசனுக்கிட்ட அந்த பரம்பொருள் பாருங்க அந்த பரமாத்மா கிட்ட அடியே சுத்தி சுத்தி பாருங்க அப்படியே திரிஞ்சு அவருடைய தண்ணியை குடிச்சு அது பண்ணி பாருங்க அப்படியே திரிஞ்சு போகல தவம் பண்ணியும். ஆனால் பக்கத்தில் பாருங்க நாம் இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற ஆளுற பாருங்க அருள் பட்டு 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 பாட்டுக்கு அடித்து அடித்து அம்மியை அடிக்கடி நகர்ற மாதிரி கர்மாக்கள் கரைக்கப்படுவதற்கு ஈசனாம் ஞானி இருக்குமிடந்தனில் போய் உபதேசங்கள் சச்சங்கங்கள் பாருங்க யாகங்கள் பாருங்க இப்படியான பங்கு பற்றின நல்லாரை காண்பது நன்று, நல்லார் சொல் கேட்பது நன்று, நல்லாரை நினைப்பது நன்று பாருங்க, நல்லாரை பார்ப்பது நன்று. நல்லார் என்ன சொன்னாலும் பாருங்க அதை பின்பற்றி வந்தோம்னு சொன்னால் என்ன செய்யும்? நம்மளை தெரியாமே பாருங்க எங்க உடல்ல பாருங்க அது சேர்ந்துடும். என்னத்துக்கு பாருங்க வீட்டில் குடி போற கிடியெல்லாம் செய்யணும். நல்லா யோசிச்சு பாருங்க. அங்க இருக்க நெகட்டிவான எண்ணங்கள் இந்த வீட்டில் பதிஞ்சிருக்கும். அங்க போய் மந்திரங்கள் சொல்லி நல்ல எண்ணங்களை பாருங்க விட 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 இதுக்குள்ள போய் அதெல்லாம் பூந்து பாருங்க நல்ல ஆயிரவர்களுக்காக தான் கிரிகள் எல்லாம் செய்ய வச்சார்கள். அது மாதிரி பாருங்க நல்லவரோட பக்கத்தில் இருக்கும்போது பாருங்க என்னையும் நாங்கள் அந்த நல்லாளை கவனிச்சோம்னா இன்னும் வாரது கூட வரும். அப்படி கவனிக்காம இருக்கும் போது பாருங்க நெகட்டிவா கவனிச்சோம்னு சொன்னா பாருங்க இந்த நெகட்டிவ் பாருங்க என்ன செய்யும்? அது கூடி பாருங்க எங்களை கொண்டு போய் தரும். அப்ப நாங்க பாருங்க அப்படி இருக்கும்போது அவரோட பாருங்க சுத்தி சுத்தி அப்படி திரியும் போது பல சோதனைகள் வந்தது எனக்கு. ஏன் நம் பல பிறவிகளில் செய்த கர்மாக்கள் சோதனை வெளியில உள்ளுக்குள்ள எல்லா பக்கம் சோதனை வந்தாலும் உன் குருவின் பாதார கமலத்தில் அசையாத பக்தி வைப்பாயானாய் காண்பாய் என் உள்ளத்தின் உள்ளே பாருங்க இந்த உலகை ஆளும் பரமதேவனின் ஒளிமையை காட்சி அப்படின்னு சொல்லி ஆதிசங்கர் சொன்ன மாதிரி என் குருநாதர் சொன்னார். உன்னுடைய குருவில் எனக்கு அடிக்கடி சொன்னார் பாருங்க. கடைசியாயும் பாருங்க அவர் சமாதி அடையும் மாதிரி சொன்னார் பாருங்க. என்னை குருபக்தி மங்காம இருக்கணும் புண்ணியரிடம், மற்றதெல்லாம் அடியேன் செய்வார். ஏனென்றால் நான் தான் ஆதிசக்தி. 10 அவதாரங்களை பண்ணின பாருங்க நான் தான் அப்படி என்று கல்லடி கடற்கரைக்கு பாருங்க சுனாமி அடித்த ஒரு கொட்டல்ல இருந்து சொன்னார் பாருங்க. இவர்களுக்கு புரியுதில்லப்பா நான் தான் அவதாரம் பாருங்க, இது பாருங்க அடுத்த பாருங்க அவதாரம் பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். என்னன்னு சொன்னா பல அவதாரங்களை பண்ணவர் பாருங்க. கலியுகத்தில் பாருங்க விசியான உலகத்தில் கர்மம் தாக்குறதுக்கு மிக இலகுவாக பாருங்க கடக்கக்கூடிய மகா மந்திரம் காயத்ரி மந்திரம்டா. மிக சக்தி வாய்ந்த மந்திரம். ஏனண்டா மந்திரங்களின் நான் காயத்ரி அப்படி சாஸ்வதமா உரைத்த அந்த பகவானே காயத்ரி சித்தராக அவதாரம் பண்ணி இந்த மண்ணுலகத்தில் அடியனுக்கு அவருடைய எல்லா காட்சிகளையும் காட்டி நான் போன முறை யாரு இந்த முறை யாரு அதுக்கு முதல் யாரு எல்லாத்தையும் அரசனை காட்டுற மாதிரி காட்டி என்னுடைய முழு ஆசீர்வாதம் உனக்கு அப்படின்னு சொல்லி நீ என்ன நினைச்சாலும் உனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி பாருங்க 2.5 ஜீவ பிரம்ம ஐக்கிய நிலை. இப்பையும் பாருங்க நான் தியானம் பண்ணாட்டி ஏன் வரல இந்த பக்கம் அப்படி என்று கேட்கிறார் பாருங்க. என்னன்னு சொன்னா இந்த மண்ணில் பாருங்க எவ்வளவு புண்ணிய பூமி. இந்த மண்ணோடு அவருக்கு சரியான விருப்பம். இந்த மண்ணில் வருங்காலோடையும் நடப்பார். அப்படி பாருங்க எங்கேயும் நடக்காது. அப்படிப்பட்ட பெரும் பாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அது மாதிரி பாருங்க பாண்டவர்கள் அழாதுங்க. பாண்டவர்கள் பாருங்க என்ன செய்தாங்க? அவருடைய கர்மாக்கள் பாருங்க என்ன விடாமல் 13 ஆண்டுகள் பாருங்க தபம் பண்ணி தர்மத்துக்கு பட்டாபிஷேகம் நடந்தது.
அதனால தான் அரிது மாணவர்களால் புறத்தல் அரிது, அதிலும் அரி கூன்குருடு செவிடு பேடு நீங்கள் புறத்து, அதிலும் அரிது மகான்கள் யோகிகள் ஞானிகள். பாருங்க, ஔவையார் சொன்ன மாதிரி பாருங்க, மகான்கள் யோகிகள் ஞானிகள் சித்த புருஷர்கள். இதை அடியேன்னு சொல்கிறேன் பாருங்க, சித்த புருஷர்களை சந்திக்கிற பெரும் பாக்கியனடா. என் குருநாதர் நான் சந்திக்க இல்லாட்டி பாருங்க இந்த உலகத்தில் வேதனைப்படக்கூடிய ஒரு பெரும் வழி கிடைச்சிருக்க வேண்டியனா, இதில் சந்திக்கிற பாக்கியம் வேண்டா. பல பிறவிகளில் பாருங்க செய்த தர்மம். அடியன் ஒரு நாள் பாருங்கள் மிக சிக்கலாக இருக்கும்போது என் குருநாதர்கிட்ட கோல் எடுக்கும்போது, நீ எங்கேருந்து கதைக்கிறா புண்ணியர்கிட்ட அப்படி ஏனண்டா அவர் ஒவ்வொரு நாளும் பாருங்கள் இங்கே வந்தால் கேட்பார், நீ மிக கஷ்டப்படுறேன், அவங்க ரிஷிகேஷிலேருந்து ரிஷிகளும் சொல்கிறார்கள் அப்பாண்டு கடைசியாக சொன்னேன், நான் ஓமன்ட்டு சொல்லி. அப்படி இருக்கும்போது பாருங்கள் எல்லாரும் ஏலாமல் போய் ஒரு நாள் பாருங்கள் அந்த பூத்தில் 5 ரூபா போட்டு அவர்கிட்ட கோல் பண்ணி காய்ச்சா, எங்கேருந்து கதைக்கிறா பொன்னியரனோட தான் முதல் கேட்டேன். நான் பூத்தில் இருந்து கதைக்கிறேன் அப்படின்ட்டு, ஐயோ என்னால் தாங்கையில் அவ்வளோ சிக்கல் சாமி அப்படின்ட்டு அன்றைக்கு தான் வாய் சொல்லி என்ன வாயை திறக்க வைக்கிறதுக்காக. ஏன்னா கிருஷ்ண பரமாத்மா பாருங்கள் தேடி போகிறாரு குசேலர், எனக்கு நீ என்ன கொண்டு வந்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவர் கேட்குறாரு, அவர் உச்சப்பட்டு பாருங்கள் சொல்கிறாரு பாருங்கள், அவள் கொண்டு வந்து அதை வாங்கி போட்டு அவர் கொடுத்த மாதிரி. அப்போ என்னட்ட கேட்டார் பாருங்கள், எங்கேருந்து கதைக்கிறா அப்படின்ட்டு கேட்டேன். ஏன்னா எனக்கு சரியான சிக்கல், அப்படி ஒரு சிக்கல் பாருங்கள். நடுவே கேட்டாலும் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன் பாருங்கள். அடிக்கடி ஆக்களோட போக்குள்ளே இப்படி இடறி போகிற மாதிரி வந்து காதுக்குள்ளே சொல்லுவார் கேட்காம, நீ மிக கஷ்டப்படுறேன் அப்படி. நான் ஓமன்ட்டு சொல்லுவேன் நினச்சி, நான் கடைசி மட்டும் ஓமன்ட்டு சொல்லலை பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். அப்படி இருக்கும்போது ஏலாமல் பாருங்கள் இருக்கும்போது அவர்கிட்ட சொல்லும்போது, ஐயோ ஐயப்பா அப்படின்றாரு. அடுத்த வசனம் அவர் விடல, நான் உனக்கு பக்கத்திலே இருக்கேனப்பா அப்படின்னு சொன்னால், பல பிறவிகளில் பாருங்கள் என்னை கூட்டிட்டு வந்திருக்கார். பல கஷ்டங்கள் பாருங்கள் இவ்வளோ சிக்கலெல்லாம் இருந்தேன், இதிலெல்லாம் பாருங்கள் எங்களை காப்பாற்றி வந்திருக்கார் இவர் தான் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு தான் அவர் சொல்கிறார். அப்படின்னா உங்களையும் பாருங்கள் இங்கே கூட்டிட்டு வந்திருக்காண்டா, உங்களுக்குள்ள ஆதிசக்தி பகவான் பாருங்கள் என்னை ஆட்கொண்டு வழிநடத்தி ஞானகுரு உங்களை பாருங்க. பல பிறவிகளில் நீங்கள் எல்லாம் கடந்த காலத்தை பாருங்க, பல சிக்கல்கள், பல வேதனைகள், பல பிரச்சனைகள் எல்லாத்துலேயும் தப்ப வச்சு இப்படியே இங்கே கொண்டு வந்திருக்கிறார். நான் இவர் தான் கொண்டு வந்திருக்கார் அப்படின்னு சொல்லி ஒரு வேற்று மருத்துவர் சொன்னார் பாருங்க. அவர் அப்படின்னா நாங்கள் மிச்ச நாள் ஜெபம் பண்ணின பாருங்க, இப்போ உங்கள்கிட்ட வந்து தான் பாருங்க முடியுதுன்னு சொன்னால் அவர் பெரியாள் சொன்னார், அவர் தானப்பா அந்த அவர் கடவுள் அப்படின்னு சொன்னாரா. அப்படி சொல்கிற மாதிரி என்னை பாருங்க பல பிறவிகளில் செய்த பாருங்க என்ன தர்மம், என் குருநாதரை நேரடியாக காட்டி அவரை பாருங்க அவருடைய சூட்சும எல்லாத்தையும் அப்படியே காட்டி, இம்மண் உலகத்துக்கு நீ என்னெல்லாம் கண்டையோ உன்னுடைய கர்மாக்கள் கரைக்கப்பட்டு எப்படி என்னோட ஈவ பிரம்ம ஐக்கிய நிலையாக இருந்து உலகத்தில் வாழ்ந்து காட்டி போதி அப்படின்னு சொல்லியோ, அதே மாதிரி இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டி வாழ்வதற்கு வழிகாட்டு, ஒரு 9 பேருக்கு நான் வழிகாட்டு என்று சொல்லி என் குருநாதர்கிட்ட கட்டளையை சிறமேற்கொண்டு இந்த தெய்வீக பணியை உங்கள் மூலம் வழிகாட்டணும். அப்படின்னா இது ஒரு கூட்டு கர்மா பாருங்கள். உலகத்தில் இன்றைக்கு வேதனைப்படும் மக்கள் எல்லோரும் சேர்ந்து அவங்க மார்க்கத்தில் சொன்ன மாதிரி எல்லாரும் பாருங்கள் இறைவன் பக்கம் சார்ந்து, இறைவா இனி நாங்கள் தர்மத்தை சார்ந்து தர்மம் செய்து அவங்களுக்கு சொன்ன மாதிரி பாருங்க இறைவனை நினைச்சு, அதுதான் ராமகிருஷ்ணன் சொல்லியார், உணர்வுள்ள பொருளை நீ நினைக்கும் போது உணர்வற்ற தன்மை உனக்கு வராதப்பா. என்ன உணர்வில்லா போகிற அளவுக்கு உனக்கு வேதனைகள் வராது, துன்பங்கள் வராது. ஏன்னா நீ உணர்வுமயமான அறிவுமயமான மகாசக்தி படைச்ச இறைவன் நான் உனக்குள்ளதான் இருக்கனப்பா. அப்படிப்பட்ட பாருங்க, அதான் உள்ளம் பெருங்கோயில் ஊனடம்பு ஆலயன் வள்ளல் பெருமானுக்கு வாய்க்கோபுர வாசல், சித்தம் தெளிந்தவருக்கு சீபம் சிவம் ரெண்டு. உன்னுடைய சித்தத்தை பாருங்க தெளிய வைப்பதற்குரிய மகாமந்திரம் காயத்ரி மந்திரம். அப்படிப்பட்ட மகாமந்திரத்தை நீ சொல்லி என்னே சாஸ்வதமாக கவனிச்சு இந்த சுவாசத்தை கவனிச்சு உன் புருவ மத்திய கவனிச்சு நீ தியானம் பண்ணும்போது என்னுடைய முழு அருள் உனக்கு கிடைச்சி உன்னுடைய சித்தத்தில் இருக்க எல்லா கர்மங்களும் பாருங்க இல்லாமல் போய் சித்தம் தெளிந்து ஒரு நாளைக்கு என்னை உணரும் பாக்கியம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கார். அப்படிப்பட்ட மகாசக்தி படைச்ச பெரிய வழி நம்ம கிடைச்சிருக்கேன்னு நம்மளாம் யோசிச்சு பாருங்க. பொறுமை, மிக பொறுமையாக இருந்து தான் நம்ம பாருங்கள் போகணும். என்ன சொன்னால் பொறுமை பாருங்கள் பெரிய ஒரு இது. என்ன சொன்னால் நாங்கள் ஒரு பெரிய ஒரு சக்தியை பெரிய ஒரு விஷயம் எங்களுக்கு கிடைக்க போகுது பாருங்கள், எங்களுக்கு கடவுள் பக்கம் வந்துட்டோம், நீ நிரந்தரமாக நாங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறோம் அப்படின்னு நான் களி விடாது. தர்மருக்கு 13 ஆண்டுகள் பட்டாபிஷேகம் நடக்க போதுன்னு நினைச்ச
கர்மா பாருங்க. அந்த தர்மராக்களே பாருங்க சூதாட்டத்தில் எல்லாத்தையும் இழக்க வச்சு சின்ன வயதிலிருந்து தங்க தொட்டில வளர்ந்தவர்கள் எங்கள் பிள்ளைகள் இந்த காட்டில் வேதனைப்படுறார்கள். கிருஷ்ணா இது எவ்வளோ காலத்துக்கு அப்படின்ற தாய் மனம் பாருங்க எவ்வளோ செய்கிறாங்கன்னா அந்த பிள்ளைகள் பாருங்க அப்படி அரச குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகள் காடு மலைகளில் பாருங்க திரியும் போது அந்த தாய் மிக அழுதாள். குந்தி கேட்குறா கண்ணா, அவர் சொன்னார் பாரு கர்மா மாமி எப்படின்னு சொன்ன உங்களுடைய கர்மா நான் உங்கள் பக்கம் வந்தாலும் பாருங்க உங்களுக்கு கர்மா இருக்கு மாமி. அதனால் பாருங்க 13 ஆண்டுகள் பாருங்க தர்மண்ணனால் பாருங்க தர்மத்தால் உங்களுக்கு வரப்பிரசாத ஒரு வரம் கொடுத்துருக்கி 13 ஆண்டுகள் கிடைச்சிருக்கண்டா பெரிய பாக்கியம். இந்த 13 ஆண்டுகள் நான் ஸ்ரீகிருஷ்ணன் பாருங்க நான் வருவேன் உபதேசம் பண்ண உங்களுடன். ஆஞ்சநேயர் பாருங்க சிவபெருமான் பாருங்க அவர் வருவார். வியாச பெருமான் வந்து உங்களுடைய கர்மாக்களை கரைச்சி பழைய மாதிரி நீங்கள் தங்க தொட்டில் அரசராக வாழக்கூடிய ஒரு தன்மை 14வது ஆண்டு தான் உங்களுக்கு கிடைக்கும். மட்டும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும் மாமி அப்படின்னு சொல்லின மாதிரி எங்களுக்கு பகவான் சொல்லியிருக்காரு பாருங்க. பொறுமை சகிப்புத்தனை பொறுத்தார் பாருங்க அரசாளுவரடினா நீங்கள் பொறுமையாக இருக்கிறதுக்கு விடாது. ஏன்னு சொன்னா பாருங்க ஏன் நாம் பொறுமையா இருந்தா மேலொரு பெரிய ஒரு விஷயம் கிடைக்க போது கிடைச்சால் இவர் நல்லா வாழ்வார் என்று சொல்லி பாருங்க என்ன கலி நம்மளை விடாது. பரிசுத்துக்கு பாருங்க அவன் நல்லா அரசாண்டு இருக்கும் போது கலி வந்து பாருங்க தன்னுடைய உள்ளுக்குள்ளே பாருங்க என்ன இடம் கேட்டாரு. ஆனால் இவர் வந்தால் உள்ளுக்குள்ளே பாருங்க நாடு எல்லாத்தையும் கூடாமாக்கிறோட நினச்சி தன் முடியிலேயே கொடுத்தாலும் அவரே பாருங்க அந்த முடியில் கலங்க வச்சு பெரிய மகாஞானியில சாபத்தை புற வச்சாலும் அவர் விடாமல் தர்மம் செய்ததால பாருங்க சுகப்பிரமட்ட போய் நீ பாருங்க கிருஷ்ணரை பற்றியே நீ கேளு அப்படின்னு சொல்லி அவருடைய பாருங்க அந்த ரிஷி பாருங்க சாபம் விட்ட ரிஷியோட அப்பாவே வந்து பாருங்க சொல்லிக்காண்டா தர்மம் பாருங்க என்ன தர்மம் தலை காக்கும் அப்படின்னு அந்த தர்மம் பாருங்க கடைசி நேரத்தில் வந்து அந்த பரிசுத்தே பாருங்க சுகப்பிரமத்திட்ட இப்படி கிருஷ்ணரை பற்றியே உபதேசம் பண்ணி கொண்டிருக்கான். சுகப்பிரமம் அவன்கிட்ட பூரா மட்டும்தான் என்ன கிருஷ்ணன் காக்கும் கடவுள் எல்லா கர்மங்களையும் கரைக்கக்கூடிய கிருஷ்ணன் மட்டும்தான். அப்படிப்பட்ட கிருஷ்ணனை சதாவனை பற்றியே பேசி 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 பேசியே அப்படி இருக்கிற பாருங்க அந்த அவர்கிட்ட போய் நீ உன்னுடைய கர்மாக்களை கரை அப்படின்னு சொன்ன மாதிரி பாருங்க பகவான் கிருஷ்ணன் பாருங்க நினைச்ச மாத்திரத்திலே வரக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் காயத்ரி சித்தரா வந்திருக்கார் பாருங்க. கூப்பிட்ட குரலுக்கு வரக்கூடிய அந்த பகவானை எல்லா மக்களும் பாருங்க எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து இந்த உலக அமைதிக்காக அவரவர் பாருங்க எல்லோரும் சேர்ந்து பாருங்க நாங்கள் இந்த தர்மத்தை இயற்கையை சார்ந்து தர்மத்தை சார்ந்து அந்த தர்ம நியதிப்படி பாருங்க அவங்கவங்க கடவுளை வணங்கி வரும்போது இந்த கூட்டு கர்மா கரைக்கப்பட்டு பாருங்க இந்த நடக்க போற பாருங்க இந்த இதுகளெல்லாம் பாருங்க என்ன அமைதியாகி வாழ்க்கையில் பாருங்க வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர்கள் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் இந்த வையத்துள் சகலபோக சுகங்களை அனுபவிச்சு இறுதியில் ஆண்டவன் அடையக்கூடிய ஒரு வழிதான் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி எனக்கு என் குருநாதர் அதான் புண்ணியர் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நீ பாருங்க தபம் பண்ணும் மட்டும்தான் காவி உடுக்கணும் மக்களோட பேசும்பட்ட மற்ற நேரத்தில் மக்களோட மக்களாக எல்லாம் போட்டு வாழ்கிற வாழ்க்கை தான் ஆன்மீக வாழ்க்கை என்று வாழ்ந்து காட்டி போதி அப்படின்னு சொல்லி வழிகாட்டின அந்த பகவானை நினச்சி நாங்கள்லாம் பாருங்கள் பிரார்த்தனை பண்ணும் போது இந்த உலகத்தில் வரப்போகிற எல்லா துன்பங்கள்லேருந்தும் வெளியே வரலாம். என் குருநாதர் ஆசீர்வாதம் நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்க. சந்தோஷம். ஆண்டவன் மானிட உருவினிலே அவதரிக்கிறான் உலகினிலே. ஆண்டவன் மானிட உருவினிலே அவதரிக்கிறான் உலகினிலே.